அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்லிவிட்டார். குலில்லாஹும்ம மாலிகல் முல்க் துஅத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா பியதிகல் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். நபியே, நீங்க சொல்லுங்க, அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பான், அல்லாஹ் நாடியவர்களிடமிருந்து ஆட்சியை பறிப்பான். கண்ணியம், அதாவது தான் நாடியவர்களுக்குத்தான் அந்த ஆட்சியை கொடுக்க வேண்டும், கொடுப்பான் என்பது அல்லாஹ்வுடைய சுன்னத். நாடுதல் என்ற அந்த நிலையில இவன் நல்லவன் இவன் கெட்டவன் என்பதாக எல்லாம் அல்லாஹ்வுடைய கதர்ல இருக்காது. இன்றைக்கு நாம இவன் தான் வரணும், அந்த வரணும், இந்த வரணும் என்பதெல்லாம் நம்முடைய என்ன பாட்டில் இருக்கலாம், நாம் தீர்மானித்து வைத்திருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய தக்தீரில் அது இல்லை என்றால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. அதிலும் அல்லாஹ் ஒரு கைரை வைத்திருப்பான். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், கம் மின் ஃபியத்தின் கலீலத்தின் கலபத் ஃபியத்தன் கதீரத்தன் பிஇذنில்லாஹ். பெரும் பெரும் கூட்டங்களை அல்லாஹ் சொல்கிறான், பெரும் பெரும் கூட்டங்களை சிறு சிறு கூட்டங்கள் வென்று எடுத்திருக்கிறது. அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஸைத் வலா முஅதிய லிமா மனஅத் வமா யன்ஃபஉகல் ஜத் மின்கல் ஜத். அல்லாஹ் ஒன்றை கொடுக்க வேண்டும் என்று நாடிவிட்டால் அதை கொடுத்தே தீருவான். அல்லாஹ் ஒன்றை தடுக்க வேண்டும் என்று நாடிவிட்டால் அதை தடுத்தே தீருவான். அல்லாஹ் கொடுக்க நினைப்பதை தடுப்பவன் எவன் இல்லை, அல்லாஹ் தடுக்க நினைப்பதை கொடுக்க நினைப்பவனும் எவனும் இல்லை. கொடுக்கவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆ. எனவே சகோதரர்களே, இதுல மிக கவனமாக நாம ரொம்ப மன உளைச்சல், என்ன வேணாலும் நடக்கலாங்க, இன்னைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். அதுக்காக அவனை குறை சொல்றது இவனை குறை சொல்றது தேவையே இல்லை. நம்மளுக்கு நம்ம என்ன அடிப்படையில் ஓட்டு போட்டோங்கிறது நமக்கு தெரியும். எனவே சகோதரர்களே, என்ன வேணாலும் நடக்கலாம். கத்தரல்லாஹு வமா ஷாஅ ஃபஅல். அல்லாஹ் இதை நாடினான், நடந்து விட்டது. இப்படி செய்திருந்தா அப்படி அந்தந்த கூட்டணியோட இந்தந்த கூட்டணியோட சொல்லாதீங்க. ஏன்னா லவ் துஃப்தஹு அமலு ஷைத்தான், நீங்க அப்படி சொன்னா அது ஷைத்தானுடைய வழியை திறந்து விடும். பல பேரையே நீங்க வாயில போட்டு கழுவ வேண்டியது வரும், பல பேரையும் நீங்க அவதூறு பேச வேண்டியது வரும், புறம் பேச வேண்டியது வரும். இதெல்லாம் தேவையில்லை. அல்லாஹ் நாடுனா நடந்துட்டுன்னு கடந்து போங்க, எது வேணாலும் நடக்கலாம். எனவே சகோதரர்களே, நாம் ஆதரவு வைக்க வேண்டுமே தவிர்த்து நாம் கட்டளையாக போட முடியாது. அல்லாஹ்வுக்கு, இறைவா இவர்கள் வரக்கூடாது என்று எங்களுடைய ஆதரவும் எங்களுடைய முயற்சி. எனவே இவர்களை நீ வரவிடாமல் பாதுகாத்துக்கொள் என்பதாக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும்.